வணக்கம். தந்தியின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது அல்தாஃப். முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். விரிவுரையாளர் தேர்வில் தமிழ் பாடத்தில் குறைந்தபட்ச மதிப்பெண் பெற வேண்டும். விரிவுரையாளர் பணியில் வெளிமாநிலத்தவர்கள் சேர்வதை தடுக்க ஆசிரியர் தேர்வு வாரியம் அறிவிப்பு. பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகளுடன் களை கட்டியது 383வது சென்னை தின விழா. பெசன்ட் நகர் எலியட்ஸ் கடற்கரையில் கோலாகல கொண்டாட்டம். முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவுக்கு நோய் தன்மைக்கு ஏற்ப மருந்துகள் அளிக்கப்பட்டன. எய்ம்ஸ் மருத்துவக் குழு ஆறுமுகசாமி ஆணையத்திற்கு அளித்துள்ள அறிக்கையில் தகவல். தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு விசாரணை ஆணைய அறிக்கையில் குறிப்பிடப்பட்ட அதிகாரிகள் மீது நடவடிக்கை உறுதி. விசாரணை ஆணைய அறிக்கை சட்டப்பேரவையில் சமர்ப்பிக்கப்படும் என அமைச்சர் ரகுபதி அறிவிப்பு. பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையின் பேச்சால் திமுகவுக்கு ஆதரவாளர்கள் அதிகரிப்பு. நாள்தோறும் 100 வாக்குகளை திமுகவுக்கு பெற்றுக் கொடுப்பதாக திராவிடர் கழக தலைவர் கி வீரமணி பேச்சு. இனி விரிவான செய்திகள். கேரள மாநிலத்தில் நடைபெறும் தென்மண்டல கவுன்சில் கூட்டத்தில் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் பங்கேற்பார் என அறிவிக்கப்பட்டுள்ளது. 30வது தென்மண்டல கவுன்சில் கூட்டம் செப்டம்பர் 3ஆம் தேதி திருவனந்தபுரத்தில் நடைபெறவுள்ளது. இந்த தென்மண்டல கவுன்சில் கூட்டத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பங்கேற்க உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இடஒதுக்கீட்டுக்கு எதிராக சிலர் செயல்படுவதாக திமுக எம்பி கனிமொழி குற்றம் சாட்டினார். சுதந்திர போராட்ட வீரர் ஒண்டி வீரனின் நினைவு தினத்தையொட்டி விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் தமிழர் உரிமை மீட்பு பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் பங்கேற்று பேசிய திமுக எம்பி கனிமொழி, ஆட்சியிலும் அதிகாரத்திலும் இருந்து கொண்டு இடஒதுக்கீட்டுக்கு எதிராக சிலர் செயல்படுவதாக விமர்சித்தார். இடஒதுக்கீட்டிற்கு எதிராக சில பேர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். யாருன்னு உங்களுக்கு தெரியும். நம்முடைய வாய்ப்புகள் நாம் உயர்ந்துவிடக் கூடாது, எல்லாருக்கும் சமமாக வந்துவிடக் கூடாது, அவங்களுக்கு சமமாக வந்துவிடக் என்று நினைக்கக்கூடியவர்கள் சில பேர் ஆட்சியிலே, அதிகாரத்திலே, பதவியிலே இருந்து கொண்டு இந்த இடஒதுக்கீட்டையே இல்லாமல் செய்துவிட வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள், அவர்கள்தான் நமக்கு எதிரிகள். பரந்தூரில் அமையவுள்ள புதிய விமான நிலையத்தால் தமிழ்நாடு பல மடங்கு அதிக தொழில் மற்றும் பொருளாதார வளர்ச்சி அடையும் என தொழில்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், வளர்ந்து வரும் வணிகம், தொழில், சுற்றுலா, விமான பயணிகள் மற்றும் சரக்கு போக்குவரத்து தேவைகளை பூர்த்தி செய்ய புதிய விமான நிலையம் அமைப்பது இன்றியமையாதது என தெரிவித்துள்ளார். விநாயகர் சிலைகளை நீர்நிலைகளில் கரைப்பதற்கான வழிமுறைகளை மாசு கட்டுப்பாட்டு வாரியம் வெளியிட்டுள்ளது. பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் பிளாஸ்டிக் தெர்மாகோலால் செய்யப்பட்ட சிலைகளை நீர்நிலைகளில் கரைக்க அனுமதியில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. களிமண் மற்றும் சுற்றுச்சூழலை பாதிக்காத மூலப்பொருட்களால் செய்யப்பட்ட விநாயகர் சிலைகளை மட்டுமே நீர்நிலைகளில் கரைக்க அனுமதி அளிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஸ்டெர்லைட் துப்பாக்கிச்சூடு விசாரணை அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ள அதிகாரிகள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் ரகுபதி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், அதிகாரிகள் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கை குறித்த அறிக்கையுடன் ஆணையத்தின் இறுதி அறிக்கை தமிழ்நாடு சட்டப்பேரவையில் வைக்கப்படும் என்றும் அமைச்சர் ரகுபதி குறிப்பிட்டுள்ளார். ஸ்மார்ட் சிட்டி முறைகேடு புகார் தொடர்பான 200 பக்க விசாரணை அறிக்கையை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினிடம் ஒருநபர் ஆணைய தலைவர் டேவிதார் தாக்கல் செய்தார். அதிமுக ஆட்சியில் ஸ்மார்ட் சிட்டி திட்டப்பணிகளில் முறைகேடு நடந்திருப்பதாக எழுந்த புகாரின் பேரில் ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி டேவிதார் தலைமையில் கடந்த மார்ச் மாதம் தமிழக அரசு ஒருநபர் ஆணையம் அமைத்தது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் கனியாமூர் பள்ளி வன்முறையில் சொத்துக்களை சேதப்படுத்திய வழக்கில் மேலும் 5 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். 12ஆம் வகுப்பு மாணவி உயிரிழந்த விவகாரத்தில் கனியாமூரில் உள்ள தனியார் பள்ளியில் வன்முறை வெடித்தது. அந்த வழக்கில் விக்னேஷ், சூர்யா, மணிவாசகம், லோகேஷ், மாரிமுத்து உள்ளிட்ட 5 பேரை சிறப்பு புலனாய்வு குழு போலீசார் கைது செய்தனர். தமிழில் முதற்கட்டமாக 500 மின்சார பேருந்துகள் வாங்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் போக்குவரத்துத்துறை அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழகம் முழுவதும் மின்சார பேருந்துகள் இயக்கப்படும் என்றார். சென்னையில் முதற்கட்டமாக 100 பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்துள்ளார். மின்சார பேருந்துகள் முதல் கட்டமாக இப்போது 500 பேருந்துகள் வாங்க இருக்கிறோம். அதில் 100 பேருந்துகள் முதல் கட்டமாக வர இருக்கிறது. அது சென்னைக்கு வர இருக்கிறது. பட்ஜெட் முறையில் அங்கே அது செயல்படுத்தப்பட்டு அதற்கு பிறகு மற்ற இடங்களுக்கு நடைமுறை கொண்டு வரப்படும்.
தமிழகத்தில் உயர்கல்வி படித்தோரின் எண்ணிக்கை 50 விழுக்காடாக இருந்தாலும் பட்டியலின சமூக மக்களில் உயர்கல்வி படித்தோரின் எண்ணிக்கை 16 விழுக்காடாக மட்டுமே இருப்பதாக ஆளுநர் RN ரவி வேதனை தெரிவித்துள்ளார். இந்தியாவின் முதல் சுதந்திர போராட்ட வீரர் ஒண்டி வீரனின் 251வது நினைவு தினத்தை ஒட்டி நெல்லையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தபால் தலை வெளியிடப்பட்டது. அப்போது பேசிய ஆளுநர் RN ரவி, நாட்டிலேயே தமிழகத்தில் கல்வி சதவிகிதம் அதிகம் என தெரிவித்தார். சென்னை பெசன்ட் நகரில் சென்னை தின விழாவை அமைச்சர் சேகர்பாபு தொடங்கி வைத்தார். விழாவில் தப்பாட்டம், மயிலாட்டம், சிலம்பாட்டம் என தமிழ் மண்ணின் பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகள் அரங்கேறின. விழாவில் பேசிய அமைச்சர் சேகர்பாபு, சென்னையை தலை சிறந்த நகரமாக கொண்டு வர வேண்டும் என முதலமைச்சர் ஸ்டாலின் கங்கணம் கட்டி கொண்டிருப்பதாக குறிப்பிட்டார். இந்திய திருநாட்டிலே இருக்கின்ற பெருநகரங்களிலேயே சென்னையில்தான் சட்டம் ஒழுங்கு கட்டுப்பாட்டில் இருக்கிறது என்பதற்கு இந்த விழா ஒரு சாட்சி என்பதை இந்த நேரத்தில் எடுத்து கூற கடமைப்பட்டிருக்கின்றேன். அந்த வகையில் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் கங்கணம் கட்டி கொண்டு செயல்படுகிறார். பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையின் பேச்சு நாள்தோறும் 100 வாக்குகளை திமுகவுக்கு பெற்றுக் கொடுக்கிறது என திராவிடர் கழக தலைவர் கி. வீரமணி கூறியுள்ளார். தஞ்சாவூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பாஜகவில் தியாகம் செய்த தலைவர்கள் யாரும் இல்லை என்றார். பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை முன்னுக்கு பின் முரணாக பேசி வருவதாகவும் அவர் கூறினார். நல்ல அரசியல் நடத்துவதற்கு பதிலாக பயிற்சி களத்துக்கு போய் அதை தெரிந்துவிட்டு பிறகு வரட்டும், அவ்வளவுதானே தவிர ஒவ்வொரு அண்ணாமலை பேச்சும் 100 ஓட்டுக்களை திமுகவுக்கு ஒவ்வொரு நாளும் சேர்த்து கொடுத்து கொண்டிருக்கிறது. தொடர்ந்து அவர் பேசட்டும். பரந்தூர் விமான நிலையத்திற்கான நில எடுப்புக்கு அதிக அளவில் அரசு பணத்தை கொடுக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது என பரப்பப்படும் செய்தி உண்மைக்கு புறம்பானது என வணிக வரித்துறை அமைச்சர் மூர்த்தி கூறியுள்ளார். விமான நிலையம் அமையவுள்ள இடத்தில் 165 கோடி ரூபாய்க்கு அரசை ஏமாற்ற பத்திரப்பதிவு செய்யப்பட்டதாக அறப்போர் இயக்கம் புகார் கூறியிருந்தது. இதற்கு விளக்கமளித்துள்ள அவர், அதிமுக ஆட்சி காலத்தில் பதிவு செய்யப்பட்ட ஆவணங்களை காட்டி இவ்வாறு தகவல் பரப்பப்படுவதாக கூறினார். விரிவுரையாளர் பணியில் வெளிமாநிலத்தவர்கள் சேர்வதை தடுக்கும் வகையில் தமிழ் பாடத்தில் குறைந்தபட்ச மதிப்பெண் பெற வேண்டும் என ஆசிரியர் தேர்வு வாரியம் அறிவித்துள்ளது. தமிழ் பாடத்தில் 50 மதிப்பெண்களுக்கு நடத்தப்படும் தேர்வில் 20 மதிப்பெண்கள் பெற்றால் மட்டுமே பிரதான விடைத்தாள் மதிப்பீடு செய்யப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கு கட்டாய தமிழ் தேர்விலிருந்து விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. அக்னிபாத் திட்டத்தின் கீழ் ராணுவத்தில் சேர்வதற்காக நாகர்கோவில் அண்ணா விளையாட்டு அரங்கத்தில் இளைஞர்கள் குவிந்துள்ளனர். அக்னிபாத் திட்டத்தின் கீழ் ராணுவத்திற்கு ஆள் சேர்க்கும் முகாம் நாகர்கோவில் அண்ணா விளையாட்டு அரங்கில் சனிக்கிழமை தொடங்கி செப்டம்பர் 1ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. நெரிசல் உள்ளிட்ட காரணங்களால் உள்ளூர் மக்களுக்கு பாதிப்பு ஏற்படாமல் இருக்க இரவில் மட்டுமே ஆள் சேர்ப்பு முகாம் நடத்தப்படுகிறது. முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவுக்கு அளிக்கப்பட்ட சிகிச்சையில் எந்தவிதமான தவறுகளும் இல்லை என்று எய்ம்ஸ் மருத்துவக் குழு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக அமைக்கப்பட்ட எய்ம்ஸ் மருத்துவக் குழு தனது அறிக்கையை ஆறுமுகசாமி ஆணையத்திடம் தாக்கல் செய்துள்ளது. அப்பல்லோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுவதற்கு முன்பாக ஜெயலலிதாவுக்கு நீரிழிவு, உயர் இரத்த அழுத்தம், தைராய்டு, சர்க்கரையின் அளவு அதிகமாக இருந்ததாக அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருச்சி ராமஜெயம் கொலை வழக்கு தொடர்பாக சிபிசிஐடி சிறப்பு குழுவினர் மாருதி சுசுகி வெர்சா கார் உரிமையாளர்களிடம் விசாரணை நடத்தி வருகின்றனர். அமைச்சர் KN நேருவின் சகோதரர் ராமஜெயம் கடந்த 2012ஆம் ஆண்டு கொடூரமாக கொலை செய்யப்பட்டார். கொலை நடந்த பகுதியில் மாருதி சுசுகி வெர்சா கார் சென்றதை சிசிடிவி காட்சிகளில் பதிவாகியுள்ளதால் கொலையாளிகள் பயன்படுத்தியிருக்கலாம் என்ற கோணத்தில் விசாரணை நடைபெற்று வருகிறது. அதிமுக தலைமை அலுவலகத்திற்கு செல்வது குறித்து தமது ஆதரவாளர்களுடன் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை நடத்தினார். அதிமுக தலைமை அலுவலகத்திற்கு கட்சித் தொண்டர்களும் தலைவர்களும் செல்வதற்கு சென்னை உயர்நீதிமன்றம் விதித்திருந்த தடை நேற்றுடன் முடிவுக்கு வந்தது. இந்த நிலையில் சென்னையிலிருந்து சேலத்தில் உள்ள தமது இல்லத்திற்கு சென்ற எடப்பாடி பழனிசாமி தலைமை அலுவலகம் செல்வது குறித்து ஆலோசனை நடத்தினார். தனது தந்தை முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் பக்தர் என சட்டமன்றத்தில் பன்னீர்செல்வம் கூறியது அதிமுகவினரின் மனதில் ஆறாத காயமாக உள்ளது என பொள்ளாச்சி ஜெயராமன் கூறியுள்ளார். பொள்ளாச்சியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், OPSன் கருணாநிதி பக்தர் பேச்சு அதிமுகவினர் மனதில் ஆறாத காயமாக இருப்பதாகவும் அதற்கு மருந்தே இல்லை என்றும் தெரிவித்தார். நீதிமன்ற தீர்ப்பு இடைக்காலத்திற்கு மட்டுமே என்றும் அவர் கூறினார்.
கடலூர் அருகே 1000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த பெருமாள் ஏரி தூர்வாரப்பட்டு வருகிறது. கடலூரின் 2வது மிகப்பெரிய ஏரியாக இருக்கும் குறிஞ்சிப்பாடியின் பெருமாள் ஏரி 12ஆம் நூற்றாண்டில் சோழ மன்னனால் கட்டப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த ஏரியால் 5000த்திற்கும் மேற்பட்ட ஏக்கர் பரப்பிலான விவசாய நிலங்கள் பாசன வசதி பெறுகின்றன. இந்த நிலையில் 112 கோடியே 42 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் ஏரி தூர்வாரப்பட்டு வருகிறது. தேங்காய்பட்டினம் மீன்பிடி துறைமுகம் தன்னிச்சையாக கட்டப்பட்டதே மீனவர்கள் விபத்துக்களில் சிக்கி உயிரிழப்பதற்கு காரணம் என நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார். தேங்காய்பட்டினம் மீன்பிடி துறைமுகத்தில் ஆய்வு செய்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், துறைமுகம் உருவாவதற்கு முன் ஏற்பட்ட உயிரிழப்புகளை விட துறைமுகம் உருவாக்கப்பட்ட பின் ஏற்பட்ட உயிரிழப்புகள் தான் அதிகம் என்றார். துறைமுகம் உருவாக்குவதற்கு முன்பு அவ்வப்போது சில உயிரிழப்புகள் ஏற்பட்டு கொண்டிருந்தது. அதனால் துறைமுகம் உருவாக்கிய பிறகு குறைந்த காலத்துக்குள் 27 உயிர்கள் பலியாயிருக்கு. அது காரணம் முறைப்படி கட்டமைக்கப்படாததான். சென்னை தியாகராய நகரில் கடன் பிரச்சினை காரணமாக ரியல் எஸ்டேட் அதிபரை கடத்திச் சென்ற 6 பேரை போலீசார் கைது செய்தனர். ரியல் எஸ்டேட் அதிபர் சரவணன் அரியலூரை சேர்ந்த ஆரோக்கியராஜிடம் 5 கோடி ரூபாய் கடன் வாங்கியதாக தெரிகிறது. அதனை திருப்பித் தராததால் ஆரோக்கியராஜ் தமது ஆட்களுடன் வந்து சரவணனை கடத்திச் சென்றதாக கூறப்படுகிறது. புகாரின் பேரில் விசாரணை மேற்கொண்ட போலீசார் சரவணனை மீட்டனர். ஆரோக்கியராஜ் உள்ளிட்ட 6 பேர் கைது செய்யப்பட்டனர். திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் கிருஷ்ணாஷ்டமியை முன்னிட்டு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. மலையப்ப சுவாமி மற்றும் கிருஷ்ணர் சிறப்பு அலங்காரத்துடன் உலா வந்து பக்தர்களுக்கு அருள்பாலித்தனர். இதனைத் தொடர்ந்து கோவிலுக்கு எதிரே அமைக்கப்பட்ட வழுக்கு மரம் ஏறும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் ஏராளமான இளைஞர்கள் கலந்து கொண்டு வழுக்கு மரம் ஏறி பரிசுப் பொருட்களை பெற்றுச் சென்றனர். மாநில அரசை நிதி ரீதியாக பிளவுபடுத்தி ஒழிக்க மத்திய அரசு முயற்சிப்பதாக கேரள முதல்வர் பினராயி விஜயன் குற்றம் சாட்டியுள்ளார். மாநிலங்களின் அதிகாரத்தை அபகரித்து வருவதாகவும் அரசியல் அமைப்புகளை வலுவிழக்க செய்வதற்கான நகர்வுகளை மேற்கொண்டு வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். மக்களை பிளவுபடுத்தி பன்முகத்தன்மையை அளித்து ஒற்றையாட்சியாக மாற்ற முயற்சி மேற்கொள்ளப்படுவதாகவும் பினராயி விஜயன் கூறியுள்ளார். டெல்லியில் புதிய கலால் வரி கொள்கை முறைகேட்டில் பின்புலத்திலிருந்து செயல்பட்டவர் முதலமைச்சர் கெஜ்ரிவால் என மத்திய அமைச்சர் அனுராக் தாக்கூர் குற்றம் சாட்டியுள்ளார். டெல்லியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், துணை முதலமைச்சர் மணீஷ் சிசோடியா தன்னுடைய பெயரை மணி சிசோடியா என மாற்றிக்கொள்ளலாம் என்றார். முறைகேட்டில் முதல் குற்றவாளியாக அவர் அறியப்பட்டாலும் பின்புலத்திலிருந்து செயல்பட்டவர் அரவிந்த் கெஜ்ரிவால் என்று அனுராக் தாக்கூர் குற்றம் சாட்டினார். இமாச்சல் பிரதேசத்தில் பெய்து வரும் கனமழை காரணமாக ஏற்பட்ட நிலச்சரிவு மற்றும் வெள்ளத்தில் சிக்கி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 21ஆக அதிகரித்துள்ளது. கனமழை காரணமாக அம்மாநிலத்தில் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. மாண்டி பகுதியில் பல்வேறு இடங்களில் மண் சரிவு ஏற்பட்டதோடு சாலைகளில் பாறைகள் விழுந்ததால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. பலர் மாயமாகியுள்ளதால் பலி எண்ணிக்கை அதிகரிக்கக்கூடும் என அஞ்சப்படுகிறது. 14வது ஆசிய ஜூனியர் வாலிபால் சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்திய அணி சீன தைபேயை வீழ்த்தி அரையிறுதிக்கு முன்னேறியது. ஈரான் தலைநகர் டெஹ்ரானில் நடைபெற்று வரும் இந்த போட்டியில் நேற்று நடைபெற்ற காலிறுதி ஆட்டத்தில் இந்திய அணி சீன தைபேயை எதிர்கொண்டது. விறுவிறுப்பாக நடைபெற்ற ஆட்டத்தில் இந்திய அணி 25-19, 25-14, 25-27, 25-23 என்ற செட் கணக்கில் சீன தைபேயை வீழ்த்தி அரையிறுதிக்கு முன்னேறியது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். விரிவுரையாளர் தேர்வில் தமிழ் பாடத்தில் குறைந்தபட்ச மதிப்பெண் பெற வேண்டும். விரிவுரையாளர் பணியில் வெளிமாநிலத்தவர்கள் சேர்வதை தடுக்க ஆசிரியர் தேர்வு வாரியம் அறிவிப்பு. பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகளுடன் களை கட்டியது 383வது சென்னை தின விழா. பெசன்ட் நகர் எலியட்ஸ் கடற்கரையில் கோலாகல கொண்டாட்டம். முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவுக்கு நோய்த்தன்மைக்கு ஏற்ப மருந்துகள் அளிக்கப்பட்டன. எய்ம்ஸ் மருத்துவக் குழு ஆறுமுகசாமி ஆணையத்திற்கு அளித்துள்ள அறிக்கையில் தகவல். தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு விசாரணை ஆணைய அறிக்கையில் குறிப்பிடப்பட்ட அதிகாரிகள் மீது நடவடிக்கை உறுதி. விசாரணை ஆணைய அறிக்கை சட்டப்பேரவையில் சமர்ப்பிக்கப்படும் என அமைச்சர் ரகுபதி அறிவிப்பு. பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையின் பேச்சால் திமுகவுக்கு ஆதரவாளர்கள் அதிகரிப்பு. நாள்தோறும் 100 வாக்குகளை திமுகவுக்கு பெற்றுக் கொடுப்பதாக திராவிடர் கழக தலைவர் கி. வீரமணி பேச்சு. இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகின்றன. வணக்கம்.